சினிமா ஃபோக்கஸ் நேர்களுக்கு வணக்கம். வசூல் வேட்டையில் இறங்கிய விஜய் களத்தில் இறக்கிவிடப்பட்ட முக்கிய புள்ளி. கோட் படத்துல அப்புறமா தன்னோட 69வது படத்துல நடிக்க போற விஜய் தன்னுடைய மேனேஜர் கிட்ட ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, விஜய் இதுக்கு முன்னாடி நடிச்ச பல படங்களோட சம்பள பாக்கி கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல் உள்ளதாம். இந்த தயாரிப்பாளருங்க விஜயோட நெருக்கமான நட்புல இருக்கிறவங்க. அதனால 10 கோடி 15 கோடி அப்படின்னு பல நிறுவனங்கள் இன்னமும் விஜய்க்கு சம்பளம் வாங்கி வச்சிருக்காங்களாம். ஆனா 69வது படத்துக்கு அப்புறமா அவர் முழு நேர அரசியல்வாதியா உருவெடுக்கிறதால இப்பவே தனக்கு சம்பள பாக்கி தர வேண்டிய அத்தனை தயாரிப்பாளர்களையும் சந்திச்சு கணக்கு முடிச்சிருக்காங்க. அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா சினிமாவுக்கும் நமக்கும் இடையில பெருசா தொடர்பு இல்லாம போயிடும். அதனால இந்த 69வது படத்துல நான் நடிச்சு முடிப்பதற்கு முன்னாடியே மொத்த சம்பள பாக்கியும் வசூல் பண்ணிடுங்க அப்படின்னு தன்னுடைய மேனேஜருக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் விஜய். அதையடுத்து இதுவரை விஜய்க்கு எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் சம்பள பாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்த பட்டியலையும் எடுத்து கணக்கு போட்டதுல 500 கோடிக்கு மேல் வர வேண்டி உள்ளதாம். விஜய் இப்படி ஒரு ஆர்டர் போட்டதை அடுத்து அவரோட மேனேஜர் சம்பள பாக்கி வர வேண்டிய கம்பெனி வட்டாரத்தை அணுகி சீக்கிரமே தளபதிக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை தயார் பண்ணிட்டு கூப்பிடுங்க, வந்து வாங்கிக்கிறேன்னு மெசேஜ் அனுப்பிட்டு வராரு. அந்த அளவுக்கு அரசுல இறங்கிட்டா அதுக்கப்புறமா சினிமாவுக்கு முழுக்க போடுவதா அறிவிச்ச விஜய் சம்பள பாக்கிய கூட மொத்தமாக பைசல் பண்ணி சினிமாவுக்கு தனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த தயாராகி விட்டதா அவரோட வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்போது ரஜினி கமல் மாதிரி அங்க ஒரு காலும் இங்க ஒரு காலும் அரசுல இறங்காம ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி இனிமேலும் எப்பவும் அரசியல் தான் அப்படிங்கிற ஒரு வழிபாதையில கிளம்புறங்கிற விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு பலருக்கு ஆச்சரியத்தையும், அரசியல்ல போய் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு மொத்தமா இவர் சினிமாவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு சிலரும் விஜயோட இந்த முடிவை விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியாக இருந்த வடிவேலு, சந்தானம், சூரி அத்தனை பேருமே ஹீரோ ஆயிட்டதால இப்போ ஒட்டுமொத்த ஹாலிவுட்டுக்கும் யோகி பாபு மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. காமெடினா யோகி பாபு தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் கல்லா கட்டிட்டு வராரு யோகி பாபு. இதுக்கு முன்னாடி வடிவேலு, சந்தானம் எப்படி ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ யோகி பாபுவும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் அப்படின்னு சம்பளம் பேசி நடிச்சிட்டு வராரு. ஆனா முன்னணி ஹீரோ படங்கள்ல ஒரு நாளைக்கு 12 லட்சம் சம்பளம் தர முன் வந்தா ஏற்கனவே கொடுத்திருந்த சிறிய கம்பெனி கால் ஷீட்டை அந்த கம்பெனிக்கு மாத்தி கொடுத்துறாராம். இதனால யோகி பாபுவை நம்பி ஷூட்டிங் ரெடி பண்ணும் சின்ன பட்ஜெட் பட கம்பெனிக்காரங்க தடுமாறிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தன்னை தேடி வர எந்த படத்தையும் விடாம கமிட் ஆகிட்டு வராரு யோகி பாபு. இதனால அவர் நடிச்ச பல படங்களுக்கு இன்னும் அவர் டப்பிங் பேசி கொடுக்கல. அதனால யோகி பாபு காமெடினா நடிச்ச படங்கள் ரிலீஸ் ஆக முடியாமல் கிடப்புல கிடக்கு. யோகி பாபுவோட இந்த செயல் ஹாலிவுட் தயாரிப்பாளர் டைரக்டர்களுக்கிடையே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கான். அதோட இன்னும் சில 2ஆம் தட்டு ஹீரோக்கள் வளர்ந்துட்டு வர வேறு சில காமெடியன்களை தங்கள் படங்களை நடிக்க வச்சு யோகி பாபு மார்க்கெட்டை காலி பண்ணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு வராங்க. உச்சத்துல இருக்கும்போது எல்லா காமெடியன்களுமே இது போன்ற கலாட்டா பண்ணுவாங்க. அதே வேலையத்தான் இப்போ யோகி பாபு செஞ்சுட்டு வராரு. என்றாலும் சினிமாவில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த யோகி பாபு தயாரிப்பாளர்களோட கஷ்டத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கின கம்பெனிக்கு கொடுத்த கால் ஷீட்டை இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சில தயாரிப்பாளர்கள் யோகி பாபு மீது தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் அடிச்சிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரமே யோகி பாபுவை கூப்பிட்டு பஞ்சாயத்து நடத்துவாங்கன்னு ஒரு செய்தி சினிமா வட்டாரங்களில் வெளியாகி இருக்கு. அடுத்து என்னன்னா, விஜய்க்கு ஜோடியா பைரவா, சர்க்கார்னு 2 படங்களை நடித்த கீர்த்தி சுரேஷ் அஜித்துக்கு ஜோடியா இதுவரை ஒரு படத்துல கூட நடிக்கல. இந்த நேரத்துல விடாமுயற்சி படத்தை அடுத்து அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்துல நடிக்க நயன்தாரா மறுத்துட்டதால அந்த படத்தை தான் தட்டி தூக்கணும்னு தூது விட்டு வராரு கீர்த்தி சுரேஷ். அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி பாடல் காட்சிகள்ல கூட கோடு போட்டு நடிச்சிட்டு வந்த கீர்த்தி சுரேஷ் இப்போ பாலிவுட்ல பேபி ஜான் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வரதால அடுத்தாப்புல பாலிவுட் நடிகைகள் ரேஞ்சுக்கு 2 பீஸ் கலாச்சாரத்தை கையில் எடுக்க தயாராயிருக்க. அதனால கண்டிப்பா என்னதான் அஜித்துக்கு ஜோடியா இந்த படத்துல கமிட் பண்ணுன்னு அந்த படத்தோட டைரக்டர் ஆதி ரவிச்சந்திரனை துரத்திட்டு வராராம் கீர்த்தி சுரேஷ்.
இதனால நயன்தாராவிடத்து தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலாவிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்த ஆதி ரவிச்சந்திரன் கீர்த்தி சுரேஷ்க்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழியிலையும் மார்க்கெட் இருப்பதால இவரையே கமிட் பண்ணலாமே அப்படின்னு அஜித்குமார் கிட்ட பேசிட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அஜித்குமார் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிடும். கமலுக்கே அதிர்ச்சி கொடுக்கும் சிம்பு. தக் லைஃப் படத்தில் புதிய ட்விஸ்ட். மணிரத்னம் இயக்கத்துல கமல் நடிச்சிட்டு வர தக் லைஃப் படத்துல கமலுக்கு இனியான ஒரு வேடத்துல நடிக்கிறாரு சிம்பு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தனக்கு ஒரு முக்கியமான படமாக்கிடணும் அப்படின்னு நினைக்கும் சிம்பு. இந்த படத்தை தனக்கு ஒரு முக்கியமான படமாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற சிம்பு கமலுக்கு இணையா எனக்கும் படம் முழுக்க பில்டப் சீன்களை வைக்கணும். குறிப்பா விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறமா த்ரிஷாவுடன் சேர்ந்து இருக்கிறதால அந்த படத்துக்கு இணையா இந்த படத்துலயும் எங்களுக்கிடையே ரொமான்டிக் சீன் நிறைய வைக்கணும். குறிப்பா எனக்கு மட்டும் ஒரு 3 சண்டை காட்சி இருக்கணும் அப்படின்னு மணிரத்னத்துக்கிட்ட ஏகப்பட்ட டிமாண்ட் வச்சிருக்கிறார் சிம்பு. ஆனா தக் லைஃப் படத்தை பொறுத்தவரை கமல் படம் என்பதால் அவருக்கான சீன்களை குறைச்சிட்டு சிம்புக்கு அதிகப்படுத்தினால் அவரும் டென்ஷன் ஆயிடுவாரு. கமலை காரணம் காட்டி சிம்புக்கான சீனை குறைச்சா இவரும் காண்டாயிடுவாரு. இதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மணிரத்னம் குழம்பிட்டு வரதா சொல்றாங்க. ஆனாலும் சிம்புவை பொறுத்த வரைக்கும் தக் லைஃப் சிம்பு படம் தான் அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட ரசிகர்களை வச்சு பெரிய பப்ளிசிட்டி பண்ணிட்டு வராரு. இப்போதைக்கு கமலை விட எனக்கு தான் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாஸ் காட்டணும் என்பதற்காக சென்னையில கமல் நடிச்ச இந்தியன் 2 படத்தோட இசை விழா நடைபெற்ற போது ஒட்டுமொத்த தன்னோட ரசிகர்களையும் அங்க வர வச்சு பெரிய அளவுல மாஸ் காட்டிட்டாரு சிம்பு. குறிப்பா சிம்பு அந்த இசை விழா நடைபெற்ற ஹாலுக்கு வரும்போது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டது. இது கமல்ஹாசன் உள்ளிட்ட அனைவருமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இப்போதைக்கு கமலை விட நான் தான் நிறைய ரசிகர் பட்டாள வச்சிருக்கேன்னு ஒரு மாஸ் காமிச்சிட்டு வராரு சிம்பு. அதனால தக் லைஃப் படம் திரைக்கு வரும்போது கமலோட கட் அவுட்டை விட சிம்புவோட கட் அவுட் தான் தமிழ்நாடு முழுக்க தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட படத்துல தனக்கான முக்கியத்துவத்தை குறைச்சி விடக்கூடாதுன்னு எடிட்டிங் சமயத்துல தானும் அங்க விசிட் அடிக்க திட்டமிட்டு இருக்கிறார் சிம்பு. அதனால கமலை மட்டும் முதன்மைப்படுத்தணும்னு சிம்புவை செகண்ட் ஹீரோவாக நினைச்சா படம் திரைக்கு வருவதற்கு முன்பே கமல்ஹாசன், சிம்பு, மணிரத்னத்துக்கிடையே கண்டிப்பா கடுமையான மோதல் வெடிக்கும் அப்படின்னு தக் லைஃப் பட வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. நண்பர்களே, ஹாலிவுட் சினிமாவில் வெளியாகியுள்ள இந்த அப்டேட்டுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.